அடுத்து எல்கே பள்ளிகளின் சார்பாக ஹாஜி எல்டி இப்ராஹிம் அவர்கள். இங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இங்கே வீட்டிற்கக்கூடிய பெரியவர்களே, சான்றோர்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மர்ஹூம் உவைசாஜியின் மறைவு எங்களது எல்கே பள்ளிகளின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாருக்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் பிள்ளைகளை பொறுத்து மேலான சோனபதியை தருவானாகும் என்று வேண்டியவனாகவும், சபூர் என்னும் அழகிய பொறுமையை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் அன்னாரின் குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அதற்குரிய நற்கூலியை எல்லாம் உள்ள அல்லாஹ் தருவானாகும் என்று வேண்டியவனாகவும் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு இயந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த மெஷின் எவ்வளோ நாளுக்கு உழைக்கும் அல்லது எவ்வளோ நாள் உழைத்தது என்று தான் கேட்பார்கள். ஆனால் ஒரு மனிதனை பற்றி பேசும்பொழுதோ அவர் என்ன நன்மை செய்தார், குடும்பத்திற்கு அவர் எவ்வாறு உதவியாக இருந்தார், ஊர் பொதுமக்களுக்கு எப்படி நன்மைகள் செய்தார் என்றுதான் நன்மை பற்றி தான் பேசுவார்கள். ஒரு சில பேர் நான் வானத்தை வில்லாக வளைத்து விடுவேன், மணலை கயிறாக திருத்து விடுவேன் என்று அதிகமாக பேசுவார்கள். ஆனால் எந்த செயலும் இருக்காது. அவர்கள் பாதிரி மரத்தை போன்றவர்கள். பாதிரி மரம் நிறைய பூக்களை கொடுக்கும், ஆனால் காய்கனி தராது. இன்னும் சிலரோ நிறைய பேசுவார்கள், ஆனால் குறைவாக பாதி அளவுக்கு செய்வார்கள். அவர்கள் சொல்லியதில் பாதி அளவு நிறைவேற்றுவார்கள். அவர்கள் மாமரத்தை போன்றவர்கள். நிறைய பூக்கும், ஆனால் குறைந்த காய்களை கொடுக்கும், பாதி அளவு தான் காய்கனிகள் கொடுக்கும். ஆனால் வெகு சிலரோ ஒன்றுமே பேச மாட்டார்கள், அல்லது மிக குறைவாக பேசுவார்கள். ஆனால் செயலாற்றல் வீரர்களாக இருப்பார்கள், துணிந்து செயலாற்றுவார்கள். அவர்கள் பலாமரத்தை போன்றவர்கள். பலாமரம் பூக்குவது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மிகப்பெரிய கனிகளை கொடுக்கும். அதே போன்று மறைந்த உவைசாஜியார் அவர்கள் பலாமரத்தை போன்றவர்கள். அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் அதிகமாக செயல்படுத்துவார்கள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய 80வது வயதை தொடும் பொழுது காந்தியடிகள் அவர்களுக்கு ஒரு தந்தி அனுப்பினார். வாழ்த்துக்கள், 80 வயது வரை உங்களுடைய கலைச்சேவை நிற்கக்கூடாது, மேலும் 100-150 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் கலைச்சேவை செய்ய வேண்டும் என்று தந்தி அனுப்பியிருந்தார். அதற்கு ரவீந்திரநாத் தாகூர் பதில் தந்தி அனுப்புகிறார் காந்தியடிகளுக்கு. எப்படி என்றால், உங்களுடைய அன்புக்கு மிகவும் நன்றி. வயது என்பது ஒரு சுமை. இந்த 80 வயதை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். மேலும் 100-150 என் மேல் சுமத்தாதீர்கள், நான் சிரமப்பட விரும்பவில்லை என்று சொன்னார்கள். வயதானவர்களை கேட்டு பார்த்தால் தெரியும் அவருடைய வயதின் சுமையை பற்றி. அல்லாஹ் அவர்களுக்கு வயதை கொடுத்து அவருடைய பொறுமையை சோதிக்கிறான். அவர்கள் குடும்பத்தாருக்கு அவர்களை எப்படி வழி நடத்துகிறார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தாலா கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஹாஜியார் அவர்களோ, மறைந்த உவைசாஜியார் அவர்களோ தன்னுடைய 80 வயதையும் தாண்டி 90 வயது, கிட்டத்தட்ட 90 வயதையும் தொட்டு அவருடைய வயதையும் சுமந்து கொண்டு ஊர் மக்களின் பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு அதில் தீர்வு வழங்கி கொண்டிருந்தார்கள். தள்ளாத வயது, தளராத முயற்சி, தவறாத தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொற்களை சரியாக பயன்படுத்துவார்கள். எந்த தலைமையாக இருந்தாலும் அவர்கள் சொற்களை சரியாக பயன்படுத்துவார்கள். அவற்றின் அழகை வெளிக்கொண்டு வருவார்கள். அவற்றை தூண்டி இயக்கக்கூடிய தன்மையை சரியாக பயன்படுத்துவார்கள். அன்னாருக்காக நாம் அனைவரும் துவா செய்வோமாக. வாஹிர் தவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.